guys, welcome to Mizufam YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்ஸ் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரை டம்ளர் வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரை டம்ளர் ஓட்ஸை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் வந்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மெல்லுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நம்ம அதே அரை டம்ளர் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கோதுமை மாவு வந்து ஒரு டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கையால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓட்ஸ் அண்ட் சுகர் பவுடர் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து பாலோ இல்லை வந்து அந்த எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இதையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிடும். அது கூட வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் ஆயில் ஆர் கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை விட கீ ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வந்து வேணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதான் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து ஷேப் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பேனில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் தடவின பிளேட்டில் நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோமா இதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மூடியும் போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மூடி போட்டோம், பட் செட் ஆகலை. ஸோ வந்து நான் கிளாஸ் மூடி வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வெந்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து லிட் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான் கிராம்பு வச்சுருக்கேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிராம்போ எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து பிளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக வருது. இதை வந்து நம்ம நல்லா வந்து ஆற வச்சு சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். க்ரன்ச்சியாக பிஸ்கெட் மாதிரியும் இருக்கும். நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது, க்ரன்ச்சினஸும் இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆற வச்சு சாப்பிடுங்க. இப்போது இந்த செகண்ட் பேட்சையும் நம்ம ஓப்பன் பண்ணி குக் ஆகிருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் கிட்டையும் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நல்லா வந்து உப்பி சூப்பராக வந்து வந்திருக்கு. டேஸ்ட் ஆல்சோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து இதை ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டு. ஸோ வந்து வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதை வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு ஆல்சோ வந்து செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இது சூப்பராக இருக்கும். கிட்ஸ் வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது வந்து நான் குட்டி குட்டியாக வந்து லாஸ்ட்டில் சும்மா ஆசைக்காக சின்னதாக நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு மாதிரி ஷேப்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள அந்த அச்சு வச்சு நாங்கள் ட்ரை பண்ணணும். பட் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரல அந்த அச்சுலாம். அதனால தான் வந்து அதோட டிசைன் அப்படி இருக்குது. நம்மளோட எம்மியான ஓட்ஸ் பிஸ்கெட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இது ஹெல்த்தி, அதனால தான் நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பிஸ்கெட் நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு உங்களுக்கு என்னால் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.